டீ பருகு டீ நல்லா இருக்கும். அந்த டீ சூப்பராக இருக்கும். பால்லையே போட்டுருக்காங்க, அதாவது கறவை பண்ணிட்டேன். அதனால் டீ நல்லாயிருக்கும். நானே என் ஃப்ரெண்டு அடிக்கடி வருவோம். அங்கே டீ குடிக்க வருஷம் அந்த கடையில் டீ குடிக்க வருஷமாக அவங்க ஊர்லேருந்து வருவோம், எங்கள் ஊரில் இருந்து பார்த்துக்கிங்க. ஓகே, நீங்களும் வந்தீங்கன்னா மறக்காமல் அந்த கடையில் டீ சாப்பிடுங்க. நண்பர்களே, இதான் நம்ம பருவமழை கிருஷ்ணபாளையம் கடையெல்லாம் இருக்கும். சிங்கோட போட்டாங்க. கவனம் பாருங்க, அதான் இருக்கு. நண்பர்களே, நீ சாப்பாடு கொண்டு வந்துட்டேன் நண்பர்களே. சாப்பாடு கொண்டு வந்துட்டோம். பசியில் சாப்பிட்டாங்க நண்பர்களே. ஆனால் இந்த மாதிரி நான் வீட்டிலேருந்து சோறு கொண்டு வந்துட்டேன், நம்ப முடியாது. வாங்க சாப்பிட போகிறேன். எனக்கு பசிக்கு ஏதோ ஒன்று, நான் இதுதான் வேணும்னு கேட்குறது. நண்பர்களே, போன வாரமே சாப்பாடு வாங்கி தரலன்னு சொல்லி சண்டைக்கு வந்துட்டாங்க. அதனால் வீட்டிலேருந்தே வரும்போது தக்காளி சாப்பிட கொண்டுட்டேன். வந்துட்டு நான் அவெல்லாம் சொல்லலை. ஏங்க இவ்வளோ ஒரு ஃபினிஷ்ஃபுல்லான இடத்துக்கு வந்துட்டு சாப்பிடா முக்கியம். நான்லாம் காலையில் சாப்பிடவே இல்லைங்க, எனக்கு பசியே இல்லைங்க. இந்த இடத்த பார்க்க அதை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதெல்லாம் பசியே எடுக்கல, எவ்வளோ அம்சமாக இருக்குது இந்த இடம். இது மாதிரி இடத்த பார்த்தா பசிங்களா நமக்கு? கொஞ்சம் கூட எனக்கு பசி இல்லைங்க. பார்க்க அப்படியே கண்ணு வேறு பக்கம் பார்க்க வயிறு பசிக்கும். நமக்கு இதே ஒரு தீனிங்க, இதை பார்த்தா போதும் நமக்கு. அதுதான், அதனால தான் நான் சேனல்லையே மலைகள் நண்பன் வச்சுருப்பேன். நமக்கு இது மாதிரி மலையை பார்த்தாவும் இதுலேயும் நம்ம அப்படியே மெய் மறந்துருப்போம். பாருங்கள், அதுக்கார சைடிஷு முறுக்கு குடல் இதெல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. சாப்பாடையே பார்க்காத மாதிரி சாப்பிட்றாங்க. பாருங்கள் நண்பர்களே, நமக்கு சாப்பாடாக முக்கியம். எவ்வளோ ஒரு நேச்சுரலான காற்று பாருங்கள், எப்படி அடிக்குது பாருங்கள். மழை பார்க்குறதுக்கு இல்லை, மழை எங்கே வேணாலும் போனால் பார்க்கலாம். நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற மலை மாதிரி எங்கேயாவது வருமா? ஊட்டி கொடைக்கானல்லாம் போனால் இப்படி சுதந்திரமாக உட்காந்துட்டு இவ்வளோ ஜாலியாக சாப்பிட முடியுமா? பாருங்கள், ஊட்டி கொடைக்கானல் என்னங்க, ஊட்டி கொடைக்கானல் பாருங்கள். நம்ம ஈரோடு அந்தியூர் பருகூரில் எவ்வளோ சூப்பராக இருக்குது, நேச்சுரலாக இயற்கையாக. இதே தாங்க ஊட்டி கொடைக்கானல் இருக்குது. அங்கே மட்டும் என்னங்க இருக்குது? இப்போ இதே கிளைமேட் தான், நல்ல ஜில்னஸ்ஸு. பாருங்கள், வானம் பாரு எவ்வளோ சூப்பராக இருக்கணும், அழகாக இருக்குது வானம் பார்க்குறதுக்கு. காற்று நல்லா காற்றடிக்குது, விசுன்னு நல்ல ஜில்னஸ்ஸு.
காடு பாருங்கள் எல்லாம் ஓட்டி போட்டிருக்காங்க. எல்லாம் மாட்டிலே ஏர் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் மாட்டில் ஏறி ஓட்டிகிட்டு இருக்காங்க. நான் போகும்போது காமிக்கிறேன். இதுக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு சோறாங்க முக்கியம், நமக்கு சோறெல்லாம் முக்கியம் இல்லைங்க. இது மாதிரி நேச்சுரலான ப்ளேஸ் இருந்தால் போதும். வாழ்நாள் போல் இயற்கை செஞ்சுக்கலாம். சாப்பிடணும் இல்லைன்னு சொல்ல, சாப்பாடு முக்கியம்தான். சாப்பாடுக்கோசரம் தான் உயிர் வாழ்கிறது. பாருங்கள், சோத்தையே பார்க்காத மாதிரி சாப்பிட்றது. குடல் வேறு, நாமளும் தான் ஒரு குடல் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குங்க. நல்ல மழை இல்லைங்க, நல்ல மழை இருந்ததுன்னா அந்த பிள்ளாந்தரெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா பசுமையாக இருந்திருக்கும். அந்த ஏற்று மாதிரி பார்த்திங்கன்னா அது பூரா எல்லாம் மூங்கில் மரங்க. இந்த மழை ஃபுல்லாக மூங்கில் மரம் தான் இருக்கும். அதெல்லாம் காஞ்சி போயிருக்கு. இங்கே பாருங்கள் பலாமரம் இருக்குது. பலாமரம் பாருங்க, மரம் வழியில் பலாக்காய் பார்த்தோம்னா அங்கேருந்தெல்லாம் உள்ளது தான், பிடிச்சிட்டு போகிறது தான். காற்று பாருங்க சுசுன்னு அடிக்குது. நான் பேசுகிறது வாய்ஸ் இதாகலாம், ஜெர்க்காகலாம், அதுக்கு நான் பொறுப்பில்லை. இன்னும் ஒரு மாதம் வந்தால் இன்னும் கழிச்சு வந்தால் சூப்பராக இருக்குங்க. அந்த காடெல்லாம் பாரு ஓட்டி போட்டிருக்காங்க, அதெல்லாம் வெள்ளாம் பண்ணிடுவாங்க. சூப்பராக இருக்கும். இங்கே மேக்ஸிமம் ஆரியம் போடுவாங்க. ஆரியம், வரகு போடுவாங்க. வரகு தினை போடுவாங்க. அங்கே பாருங்கள், அந்த ஏற்று மாதிரி தெரியுது பாருங்கள், அந்த மலை மாதிரி இடம். அங்கே போய் இருக்கணுங்க. ஒரு வீடு இருக்குது, வேறு ஓலை வீடு மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்கும். இங்கெல்லாம் போய் அந்த ஓட்டு வீடு மாதிரி சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள். அதுலாம் போய் இருந்தோம்னா சொர்க்கமே இதுதாங்க. அப்படியே மிஸ்ட்டு போகுது பாருங்கள், மிஸ்டெலாம் போகுது அப்படியே அழகாக. 2 நாளைக்கு முன்னாடி முந்தா நாள் வெள்ளிக்கிழமை காலையில் பார்த்தீங்க, அங்கே மழையே தெரியல. ஊரோடு பார்க்கும்போது சுத்தமாக மழையே தெரியல. அவ்வளோ சூப்பராக இருந்தது மிஸ்ட்டு. நாம் வர நீங்கள் மட்டும் இந்த மிஸ்ட்டு நல்லா வர மாட்டேங்குதுங்க. காற்று வந்து கொண்டு போயிடுது இந்த மிஸ்ட்டு. இந்த மலையோடைய உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குது சொல்லுங்கள் மிஸ்டர் மலையாள நண்பன் பொண்டாட்டி. பேசுங்க, சோறு எப்போ இருந்தாலும் தின்னுக்கலாம். சாப்பிட்டு பேசுகிறேன். அவங்க சாப்பிட்டு பேசுகிறாங்க. ஆமாம், சாப்பாடு. நண்பர்களே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு எப்படியும் நமக்கு வேணும். பாருங்க, இவ்வளோ சூப்பராக இருக்குங்க இடம். அழகாக இருக்குங்க. நல்ல கிளைமேட்டு, நல்லா ஜில்னஸ் காற்று, மழையெல்லாம் பார்க்க அழகாக இருக்குது. பச்சை பசேர்னு வானம் அதுக்கு மேலே சூப்பராக இருக்குது. மிஸ்ஸஸ் இன்ன வரைக்கும் நல்லா தூங்கி எழுந்திரிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் நல்லா தூங்கிட்டாங்க. நல்லா இருந்துச்சு, காற்று நல்லா இருந்துச்சுங்க. நல்லா விசு விசுன்னு காற்று நல்லா இருந்துச்சு. கல் பாருங்க, சோபா மாதிரியே இருந்துச்சுங்க. கல் நல்லா சோபா மாதிரி இருந்துச்சு. இயற்கையான காற்று, காற்று சூப்பராக அடிக்காட்டியும் நல்லா தூக்கம் வந்துருச்சு. அதனால் நல்லா படுத்து தூங்கிட்டாங்க. சாப்பிட்டுமா? போன வாரம் பசியில் கடந்தங்காட்டியும் அது ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ சாப்பிடங்காட்டி நல்லா இருந்துச்சு. போன வாரம் ஃபுல்லாக வண்டியிலே சுற்றிட்டு இருந்தோம், அதனால் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து இங்கே கொஞ்சம் நேரம், இப்போ கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சா, அதனால் சாப்பிட்டு நல்லா இருக்குது. இப்படி இருந்துட்டா பரவாயில்லைங்க. சும்மா வண்டியிலே சுற்றினா டயர்ட் ஆயிடுச்சு. போன வாரம் வந்து தூரம் இதை விட கொஞ்சம் அதிகம். இதிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் அதிகம் போகணும். நம்ம 20 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்கலாம். அதெல்லாம் சுற்றி காடு, அது நல்லா திக் ஃபாரஸ்ட்டு, அதுக்குள்ளார போனோம். அதனால் அது நல்லா மழை ஏற்றி இறங்குனதுனால லேட் ஆகிடுச்சு. நம்ம தாமரக்கரையிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் பருகூர், அதனால் பக்கமாக வந்துட்டோம். சரி நண்பர்களே, அப்படியே கிளம்பலான்னு இருக்கேன். போகிற வழியில் அப்படியே பார்த்துட்டு அப்படியே போகலாம் வாங்க. ஓகே, வானம் பாருங்கள், பஞ்சு அப்படியே பஞ்சு மேகம் வெடிச்ச மாதிரியே, பருத்தி பஞ்சு வெடிச்சு எப்படி இருக்குது அப்படி இருக்குது. அழகாக இருக்குது வானம். அப்படியே ப்ளூ கலரில் இருக்குது. அங்கே பாருங்கள், அங்கே ஒருத்தர் அப்படியே ஏர் ஓட்டிகிட்ருக்காரு. அவர் முன்னையே எடுத்தேன், அதுக்குள்ளே வீடியோ ஆன் பண்ண விட்டேன். பாருங்க, மனசுக்கு ஒரு இதமான இடம். பாருங்கள், இந்த நிழல் பாருங்கள், இந்த மரத்தடி நிழல் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த மலைக்கும் வெயில் அடிக்கிறதுக்கு லைட்டாக தான் வெயில் அடிக்கிறது, பெருசாக இல்லை. அந்த நிழல் ஆடு பாருங்கள், நிழல் இன்ன வரைக்கும் ஆடெல்லாம் ஒண்டிருந்துச்சு ஓடுது. இந்த மரத்து நிழல் இருக்கிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. நல்லா தூக்கம் இருந்துச்சு, நல்லா தூங்கிட்டாங்க. சாப்பிட்டாங்க, சாப்பிட்டு கிளம்புறோம். இப்போ தான்
தான் அந்த ரோடு பார்க்குறது சூப்பராக இருங்க. சரி நண்பர்களே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பையன் வேறு வீட்டில் சிக்கன் மட்டன் செய்யலின்னு டென்ஷனாக இருப்பான். அதனால் கிளம்புறோம். அடுத்தது இன்னும் நம்ம மருவூர் மலையில் நிறைய இடம் பார்க்க வேண்டியது இருக்குது. அடுத்த வாரம் வந்து வேறு இன்னும் அந்த மருவூர் மலையிலலாம் நிறையா கிராமம் இருக்குது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு நாள் பத்தாது. அதனால் மறுபடியும் வந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், ஒருத்தர் மாடு ஏர் ஓட்டிகிட்டு இருக்காரு, தெரியுதுங்களா? மாட்டில் ஏர் ஓட்டிகிட்டு இருக்காரு. சரி நண்பர்களே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே நண்பர்களே, கிளம்பிட்டோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் துபாக்கி பார்த்திபன் அவருடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. எங்கள் பையன் அவருடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. ஓகே, நன்றி.